இவங்க ஒரு ஸ்டேட்டுக்கு தான் ராஜா, அவர் இந்த நாட்டுக்கே ராஜா. அதாவது தர்ம யுத்தம் பண்ணி அதர்மர் கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டாரு, அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு திட்டத்தை ஒத்துக்கிட்டு பணத்தை வாங்குறாங்க, ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்தலை. தாலிக்கு தங்கம் கொடுக்குற திட்டத்தை ஸ்டாப் பண்ணாங்க. அம்மா உணவகம் வந்து நிறைய ஏழை மக்களோட பசி ஆற்றிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் அதிமுகவுக்கும் இந்த திமுகவுக்குமான வித்தியாசம். இதுதான், அவங்க மக்கள் நலன்ல அக்கறை கொண்டு கொடுத்தாங்க, இவங்க வந்து ஓட்டுக்காக கொடுக்குறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். எல்லா அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா ஊழல் பட்டியலில் வர மாதிரியே தான் இருக்காங்க. மோடி அவர்களோட நிர்வாக திறமையும் இந்த தமிழக அரசுல திரு ஸ்டாலின் அவர்களோட நிர்வாக திறமையும் இதுலயே நீங்க பார்த்துக்கலாம். வீட்டுக்கு வீடு பாரத பிரதமரோட திட்டங்கள் வந்து அந்த பகுதியில் போயிருக்கு. நம்ம நினைக்கிறோம் இங்கெல்லாம் திமுக தான் வந்து ஏதோ பெருசா பண்ணியிருக்காங்கன்னு, ஆனா அப்படி கிடையாது. அந்த மக்கள் வந்து ரொம்ப நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கிராமத்துல போயிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை புரியும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் பா. விஜயலட்சுமி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவர், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை புரியும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கும் ஷியாமலா ஹெல்த் கேர் அண்ட் டாக்டர் அண்ட் வீல்ஸ் டாக்டர் சுவாமிநாதன். உலகம் போற்றும் உத்தம தலைவரை தமிழகத்தின் நலன் காக்க மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் மோடிஜி. அவர்களை மனம் குளிர வரவேற்று மகிழ்கிறோம். நாளைய தமிழகம் நமதே. வி. ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. பேச தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவர், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் அமைப்பாளரான திருமதி விஜயலட்சுமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம். பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வருகை தர போறாங்க, குறிப்பா திருப்பரங்குன்றம் போறாங்க, நடந்த பிரச்சனை பத்தி கண்டிப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்களே மேம், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திருப்பரங்குன்றத்தில் அன்னைக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருந்தேன்னா இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் முருகன் வந்து உலக அளவில் ஃபேமஸ் ஆகணும், ஆல்ரெடி ஃபேமஸ் தான், இருந்தாலும் இந்த திருப்பரங்குன்றத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்குது அப்படிங்கிறது தெரியணும்னு இருந்திருக்கு போல. முருகன் வந்து எப்போவுமே திருவிளையாடல் பண்ணுறவர் தான். இப்போ இந்த திருப்பரங்குன்றம் ஒரு பிரச்சனையை உருவாக்கி இந்த தீய சக்திகளை வந்து உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு, அதுவும் முக்கியமாக இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பை அவங்களா வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நாளைக்கு போய் அந்த முருகனை வழிபட போகிறாங்க. அதனால வந்து அந்த நிகழ்ச்சியை பற்றியும் பேசுவாரா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது. பட் இருந்தாலுமே பிரதமர் அந்த கோயிலுக்கு போகிறாரு அப்படிங்கிறதே வந்து அது ஒரு உலக நியூஸ் தான். அதனால வந்து இந்த ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்த இந்த தீய சக்திகளுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மேம், இப்போ பிரதமர் அங்க போறாரு திருப்பரங்குன்றத்துக்கு, இப்போவும் திமுக ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா, இல்ல பிரதமரையாவது அலோவ் பண்ணுவாங்களா, இல்ல 140 நாள் தடை மறுபடியும் போட்டுருவாங்களா? அவர் பிரதமருங்க, இவங்க ஒரு ஸ்டேட்டுக்கு தான் ராஜா, அவர் இந்த நாட்டுக்கே ராஜா, அவரை எப்படி தடுக்க முடியும்? இன்னொரு விஷயம் என்னன்னா மேம், தான் வளர்த்த கண்ணுக்குட்டி தான் மார்லே முட்டும்பாங்களா, அந்த மாதிரி அம்மா ஆதரவு தெரிவித்து உருவாக்குனவர் தான் ஓபிஎஸ். இன்னைக்கு திமுகவில் போய் இணைஞ்சிருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது தர்ம யுத்தம் பண்ணி அதர்மர் கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டாரு, அவ்வளோதான். என்ன மேம் சிம்பிளாக சொல்லிட்டீங்க. ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு மனிதனை 3 தடவை இந்த தமிழகத்தோட முதல்வராக வைத்து பார்த்த அந்த ஒரு கட்சிக்கு எல்லளவு விசுவாசம் இல்லாமல் ஒரு துரோகம் பண்ணியிருக்காரு. அப்படித்தான் வந்து தமிழக மக்கள் இதை அப்படி தான் பார்க்குறாங்க. என்னதான் ஒரு கட்சி ஒரு பதவி மோகம் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி வளர்த்த கடா நெஞ்சிலே பாயும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. இவ்வளோ நாளும் யாரை எதிர்த்து இவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரோ, யாரை எதிர்த்து கட்சியில் பயணம் பண்ணிட்டு இருந்தாரோ, இன்னைக்கு அவங்களோடயே போய் சேர்ந்துட்டு அவர் பையன் சொல்கிறாரு அதிமுக கட்சி இப்போ கோட்டை இல்லை ஓட்டை அப்படின்றாரு. அந்த ஓட்டையில் இருந்து தான் நீங்கள் கூட பாராளுமன்ற உறுப்பினரெல்லாம் போனீங்க. அதாவது உலகமே வந்து ஒரு மாதிரி நன்றி கெட்ட மனிதர்களாக மாறிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ இங்கே இருந்துட்டு அங்கே போனார், அங்கே இனி என்ன ஆகுங்கிறது வந்து போனால் தானே தெரியும் அவருக்கு.
அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா மேம், அம்மாவோட ஃபோட்டோ எப்போவுமே ஓபிஎஸ் அவர்களுடைய காரில் இருக்கும். நேற்று ஜாயின் பண்ணிட்டு வெளியே வந்தோடனே அம்மா ஃபோட்டோ எடுத்துட்டு ஸ்டாலின் ஃபோட்டோ வைக்கிறாரு. அம்மாவுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்டாலினை பார்க்குறாரா? அம்மாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு யாருமே வர முடியாது. ஸ்டாலின் அவர்கள் வர முடியாது தான். ஆனால் அவருக்கு அதான் சொன்னனே, பதவி மோகம். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போயிருக்காரு. அவர் ஃபோட்டோ வைக்கலைன்னா அவர் அங்கே இருக்க முடியாது இல்லையா, அதுக்காக அவர் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே திமுகவில் பல பேர் இருக்காங்க. ஏன்னா மூத்த தலைவர்கள்னு சொல்லிட்டு அத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் ஓபிஎஸ்ஸால் சர்வே பண்ண முடியுமா? சர்வே பண்ண முடியுமான்னு தெரியாது. பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில் அவர் போயிருக்காரு. போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், இக்கிற மாட்டுக்கு அக்கறை பச்சைம்பாங்கல்ல, அது மாதிரி இனிமேல் தான் தெரியும் அவருக்கு. தேர்தலுக்கு இன்னும் கரெக்டாக 1.5 மாதம் 2 மாதம் தான் இருக்குது. அப்படின்றப்போ திமுக இந்த கூட்டணி சேர்க்கறதுலையா இருக்கட்டும், இந்த கிரவுண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேம் பிளே பண்ணுறது அப்படின்றதுலையா இருக்கட்டும், ஒரு வீரியம் காட்டுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு மாதம் கூட ஆயிருக்காது, 5000 ரூபாய் மகளிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டாக போட்டிருந்தாங்க. ஸோ அதனுடைய வீரியம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குள்ளேயுமே ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. ஆனால் அதிமுக பாஜகவை பொறுத்தவரை அந்த மாதிரி ஒரு பிளே இல்லையோ, ஒரு கிரவுண்ட் பிளே இல்லையோ அப்படின்ற மாதிரியான மக்களுடைய பார்வை இன்ன வரைக்கும் இருக்கு. ஸோ இதை இன்னும் 1 மாதம் தான் இருக்கு அப்படின்றப்போ இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க? திமுக இந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த திமுகவை வீழ்த்துறதுக்கு பாஜகவும் அதிமுகவும் எதை கையில் எடுக்க போறாங்க? திமுகவை வீழ்த்துறதுக்குன்னா இதுவரைக்கும் அதிமுகவில் செய்த நிறைய திட்டங்களை இவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க. நீங்கள் இன்னைக்கு சொல்கிறீங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்தீங்க, ஆனால் கரண்ட் பில்லு இன்னைக்கு 1000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வந்திருக்கு. இப்போது ஒரு வீட்டோட கரண்ட் பில்லு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு தான் அது தெரியும். அவங்க தான் அதை ஞாபகம் வச்சு ஒழுங்காக கரண்ட் பில் அடைக்கணும், அதெல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்குமே இந்த வித்தியாசம் தெரியும். அதாவது மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி பண்ணிவிட்டு 1000 ரூபா வரக்கூடிய கரண்ட் பில்லு இன்றைக்கி 3000 ரூபா ஆயிருக்கு. இப்போ மக்கள் முட்டாள் இல்லை இல்லையா? நீங்கள் இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படி இந்த கையில் பிடுங்குற மாதிரி பிடுங்கிறது அது அந்த ஒரு புரிதல் எல்லா பெண்களுக்குமே இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவங்க கட்சியில் ஒரு கட்சி பயத்தில் யார் வந்தாலும் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி உள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால கட்சி ஆட்களை உள்ளே சேர்க்கறதுனால மக்கள் மனது மாறி ஓட்டு போட்டுருவாங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக ஸ்ட்ராங்காக இருக்குது. இருக்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல புரிதல் இருக்குது. இவங்க எல்லாரையும் சேர்க்கறதுனால இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வாக்குறுதிகள் 2026 ஆட்சி அமைத்தால் நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 2021 திமுகவும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ சமீப காலத்தில் அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றலன்னு சொல்லி பேசி அதெல்லாம் மாறி போய் திமுக இந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்கல்லப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு இம்பாக்ட் சாமானிய மக்களுக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க தான் முடியுது. அது மறுத்தாலும் அது ஒரு உண்மை அப்படின்னு இருந்தாலும் கூட அதிமுகல இப்ப இருக்கிறவங்க சரியா செயல்படுறாங்க, ஒன்னா கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சசிகலா அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், இந்த மாதிரி பல பேரை அதிமுக இன்றைக்கு இழந்திருக்கு. சசிகலா அவர்கள் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு கொடி அறிவிச்சிருக்காங்க அப்படின்றப்போ இதுவுமே அதிமுகக்கு ஒரு பெரிய இம்பாக்டை தானே கொடுக்கும். அப்படி சொல்ல முடியாது. நீங்க சொன்ன ஆட்களை எல்லாம் அவங்கள கட்சியை விட்டு விலக்கி தான் வச்சாங்க. அவங்களா கட்சியை விட்டு போகலை. கட்சியோட தர்மத்தை மீறி நடந்தாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்சியோட பொதுச் செயலாளருங்கிற முறையில் மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்கள் அவங்கள விலக்கி வச்சாங்க. இவங்க எவ்வளோ ட்ரை பண்ணியும் இவங்கள அவரும் சேர்க்க தயாராக இல்லை, அவ்வளோதான். அதனால அவங்க போனதுனால எந்த இம்பேக்டும் இங்கே கட்சிக்குள்ளால் வரப்போகிறது கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யாரையும் நம்ம குறைவாக மதிப்பிட முடியாது தான். நீங்கள் சொன்ன சசிகலா ஆகட்டும், இல்லை ஓபிஎஸ் ஆகட்டும், யாரையும் நம்ம குறைவாக சொல்லலை. பட்டு அதிமுக தொண்டர்கள் இப்போ ஒரு புத்துணர்வு பெற்று மிகவும் உற்சாகமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் போகும் இடமெல்லாம் வெள்ளப்பெருக்கில் நீந்தி வர மாதிரி தான் வராரு. அவ்வளவு மக்கள் அவர் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம தொலைக்காட்சி மூலமாக நம்ம பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல கூட வந்தார். அவ்வளோ கூட்டம், அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணி 2 மணிலேருந்து வெயிட் பண்ணி 6 மணிக்கு வந்தார். அப்போ கூட எல்லாருமே வெயிட் பண்ணி அவரை ரொம்ப சந்தோஷமாக தான் பார்த்தாங்க.
இந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது பெரும்பான்மையான ஆதரவு அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. வாக்குறுதிகளில் அவர் கொடுத்த பிரதானமான வாக்குறுதியும் பார்த்தோம்னா 10,000 ரூபாய் கொடுக்கறது ஆமா. அப்படின்றது. ஸோ இந்த இப்போ இருக்கிற நடைமுறையில் அது சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய கடன் அப்படின்றது 10 லட்சம் கோடியாக இருக்குது. இதை வந்து எப்படி டேலி பண்ண போகிறாங்க? ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 10,000 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்காங்க, ஆனால் கூட ஒரு மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த விஷயங்களில் சரியான திட்டமிடல் வந்து அவங்களுக்கு கிடையாது. இப்போ எல்லாமே பற்றாக்குறையிலாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த அரசு வந்து அதிமுக ஆட்சி வரும்போது எப்படி கொடுக்க முடியும் நீங்கள் கேட்குறீங்க. இவங்களுக்கு வந்து சென்ட்ரலில் வந்து இவங்க வந்து எப்பவுமே ஒரு விரோத மனப்பான்மையோடு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கொடுத்த கணக்கு ஒரு தொகை இவங்க கொடுக்குறாங்கன்னா அதற்கான சரியான கணக்கு இவங்க காட்டுறதில்ல. அதே மாதிரி ஒரு திட்டத்தை ஒத்துக்கிட்டு பணத்தை வாங்குறாங்க, ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்தலை. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அரசமைக்கும் போது இவங்களுக்கு சரியான புரிதல் இருக்கிறதுனால இவங்க உண்மையாக இவங்களால சில விஷயங்களை செயல்படுத்த முடியுங்கிறதுனால இவங்களுக்கு வர வேண்டிய அந்த தொகையை கேட்டு வாங்கி மக்களுக்கு நிறைய நல்லது செய்யலாம். அது மட்டுமல்ல, இவங்க வந்ததுக்கப்புறம் தொழில் புரட்சி இது மாதிரியெல்லாம் நிறைய செஞ்சு இவங்களால பண்ண முடியும். ஆல்ரெடி பண்ணினவங்க தானே. சட்டமன்றத்தில் தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன பதிலாக வைக்கிறாரு அப்படின்னா, 5 லட்சம் கடன் ஏற்கனவே இருந்தது. அந்த 5 லட்சம் கோடி கடனுக்காக நாங்கள் வந்து வட்டி கட்டணும். வட்டி கட்டினதே எங்களுக்கு 1.5 லட்சம் கோடி வந்துருச்சு. அது போக நாங்கள் மகளிர் திட்டம், இந்த பஸ் விடுறது, இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டங்கள் எதுவுமே அதிமுக காலத்தில் கிடையாது. நாங்கள் கொண்டு வந்த இந்த திட்டங்கள் வந்து மக்களுக்கு நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. ஸோ அதனால நாங்கள் வாங்கின கடன்கள் தான் இதே தவிர நாங்கள் எங்கள் தேவைகளுக்குன்னு கடன் வாங்கலை, நாங்கள் எல்லாத்தையுமே கணக்கு காமிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை கொடுக்குறாரு. இவங்க அதிமுக ஆட்சி காலத்திலையும் எல்லா திட்டங்களுமே இருந்தது. அந்த திட்டங்களில் பாதிக்கு மேலே திட்டங்களை ஸ்டாப் பண்ணி தான் இவங்க புதுசாக அறிவிச்சிருக்காங்க. அதனால் பெரிய அளவில் பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் கிடையாது. மக்களுக்கு ஆல்ரெடி இருந்துட்டு இருந்த நிறைய விஷயங்கள், தாலிக்கு தங்கம் கொடுக்குற திட்டத்தை ஸ்டாப் பண்ணாங்க. அம்மா உணவகம் வந்து நிறைய ஏழை மக்களோட பசி ஆற்றிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப் திட்டம் கொடுத்தாங்க. அம்மா ஆட்சி காலத்தில் +1 +2 குழந்தைகளுக்குமே அந்த லேப்டாப் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க யாருக்கு கொடுத்தாங்க? காலேஜ் போகிற பசங்களாக பார்த்து இப்போ எலெக்ஷன் நேரத்தில் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க வந்து காலேஜ் போகிற பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஓட்டு அரசியலுக்காக. அப்போ உங்களுக்கு ஓட்டு தான் வேணுமே தவிர மக்களோட நலன்லையோ படிக்கிற குழந்தைங்கள கல்வி வந்து முன்னேற்றம் அடையிறதுக்கும் எதுவுமே இல்லை. அதுதான் அதிமுகவுக்கும் இந்த திமுகவுக்குமான வித்தியாசம். இதுதான் அவங்க மக்கள் நலனில் அக்கறை கொண்டு கொடுத்தாங்க, இவங்க வந்து ஓட்டுக்காக கொடுக்குறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது நம்ம வந்து எந்த திட்டங்கள் ஆரம்பித்தாலும் அதை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சொற்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்குது தமிழகத்தில் அப்படின்றப்போ திமுகவை எதிர்த்து போராட வேண்டியதும் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியதும் அதிமுக தான். ஆனால் அந்த அளவுக்கு போராட்டங்களும் எதிர்த்து கேள்வி கேட்கறதும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் வருது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன நல்ல விஷயம் பண்ணாலும் அதில் வந்து இவங்க அதிகப்படியான திமுக ஆளுங்க வந்து நிறைய போராட்டம் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மக்கள் வந்து செயல்படவே கூடாது, அந்த ஆட்சி செயல்படவே கூடாதுங்கிறதுல ஒரு கண்ணும் கருத்துமாக இருந்து நிறைய போராட்டங்களை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க போராட்டம் பண்ணுறதுக்கான உரிமையை அதிமுக ஆட்சி கொடுத்தது. ஆனால் இப்போ இந்த திமுக ஆட்சியில் நம்ம வந்து ஒரு போராட்டம் பண்ணால் உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. யாராவது வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கமெண்டோ இல்லை ஒரு கண்டனம் தெரிவித்தாலோ உடனே நைட்டோட நைட்டாக அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளுறாங்க. இது மாதிரி மக்களோட கண்ணத்தை கூட கொடுக்க முடியாமல் குரல் விலையை அடக்கிற மாதிரி ஒரு சர்வாதிகார போக்கில் வந்து இந்த திமுக ஆட்சி நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லை, எல்லா மீடியாவும் வந்து அவங்க கையில் இருக்குது. அவங்க உறவினர்களோடது தான் மீடியா, எல்லாமே அவங்களோடது தான். அப்போ வந்து மக்களுக்கு வெளியே தெரிகிறது வந்து அதிகமான சாத்தியம் இல்லை. அதனால தான் வந்து நீங்கள் இன்றைக்கி இந்த கேள்வி நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்குறீங்க. மேம், இப்போது பேசிக்காக சொல்கிற ஒரு விஷயம் தான், இப்போ சமைக்கிறப்போ சாப்பாடோட டேஸ்ட்டு நல்லா இருக்கோ இல்லையோ, அதை சமைக்கிற விதத்தை மட்டும் நம்ம க்ரியேட்டிவாக காமிச்சிட்டா எல்லாரும் நம்பிடுவாங்க அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை தான் இப்போ திமுக கையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க செய்கிற நிறைய விஷயங்கள் எல்லாமே சொதப்பல் தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து தக்கலையில் பஸ் ஸ்டாண்ட் திறந்து வச்சாங்க, கட்டியே முடிக்கலை, ஆனால் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இப்போ எலெக்ஷன் டைமில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து பேருந்து நிலையம் திறந்து வச்சிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ சென்சேஷனலாக திமுக கிரவுண்டில் இருந்துக்கிட்டே இருக்காங்கன்றப்போ
அதிமுகவும் பாஜகவும் அதை மிஸ் பண்றாங்க. ஏன்னா இப்ப வந்து 2 பிரதான கட்சிகள் வந்து கூட்டணியில இருக்காங்கன்றப்போ, இது 2 கட்சிகளையும் தாண்டி திமுக வந்து ஒரு பிஆர் ஒர்க்க பண்ணுது அப்படின்னா, அந்த பிஆர் ஒர்க் ஏன் இங்க கம்மியாகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல பாயிண்ட்டு. அந்த தக்கலையில் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா வயலுக்கு உழுற மாதிரி உழுது வச்சுட்டு நாங்கள் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மக்களுக்கு நல்லா தெரியும்ல, இவங்க காட்டுறது இவங்க போடுறது எல்லாமே ட்ராமா. இந்த திமுக அரசே ஒரு ட்ராமா அரசாக தான் இருக்குது. இதை நீங்கள் சென்ட்ரலில் பாருங்கள். மோடி அவர்கள் வந்து அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கேட்டிருக்காரு. உங்களோட அமைச்சரவையில் நீங்கள் என்னென்ன திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க, அந்த திட்டங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டதா, அந்த ஒதுக்கப்பட்ட நிதி வந்து சரியான முறையில் செலவாச்சா, இல்லை அந்த செலவாகலைன்னா ஏன் அந்த அமௌண்ட் வந்து மீதி வந்துச்சு, நீங்கள் அந்த செயல்கள்லாம் செய்துட்டு அதை போய் ஆய்வு மேற்கொண்டீர்களா, அந்த செயல் வந்து மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னா மக்களை போய் கேட்டிங்களா, அதற்கான விளக்கங்களை எல்லாம் எனக்கு விளக்கி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் சொல்லலை, நீங்கள் விளக்கம் கொடுத்தாலும் அமைச்சரவையில் தேவைப்பட்டால் உங்களை எழுப்பி அதற்கான விளக்கத்தை நான் கேட்பேன்னு சொல்லி ஒரு தலைமை ஆசிரியர் குழந்தைகள்கிட்ட கேட்குற மாதிரி இந்த அமைச்சரவை நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மோடிஜி வந்து தன்னோட கீழே இருக்க அமைச்சர்கள்ட்ட கேட்குறாரு. அது எப்படி இருக்குது? நீ ஒழுங்காக வேலை செய்கிறியா, நம்ம ஒழுங்காக வேலை செய்யணும், இல்லைன்னா நம்மளோட பாஸ் நம்மளை கேட்பாருங்கிற ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வருது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, அவர் கீழே எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க, உன்னோட அமைச்சரவையில் நீ என்ன சாதனை பண்ணுன அப்படின்னு கேட்குற மாதிரியாக இருக்குது. எல்லாமே ஊழலாக இருக்குது. எல்லா அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா ஊழல் பட்டியலில் வர மாதிரியே தான் இருக்காங்க. அதுதாங்க நிர்வாகம் திறமைங்கிறது. மோடி அவர்களோட நிர்வாக திறமையும் இந்த தமிழக அரசில் திரு ஸ்டாலின் அவர்களோட நிர்வாக திறமையை இதிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி அரசு தான் இங்கே தமிழகத்துக்கு வேணுங்கிறது தான் எங்களோட விருப்பம், மக்களோட விருப்பம். மேம் இப்போ இருந்தாலுமே இப்போ பல்லாவரம் தொகுதினே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 முறை வந்து திமுக எம்எல்ஏ 2 முறை திமுக எம்பி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தகவல் என்ன அப்படின்னா பல்லாவரம் தொகுதியில் நிறைய விஷயங்கள் சரியில்லாமல் தான் இருந்தது. சாலைகள் சரியா இல்லை, கழிவுநீர் பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குன்னு. இப்போ திடீர்னு பார்த்தா அங்கே வேலை நடக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. இதனால் நாங்கள் பண்ணல, பிரச்சனை இல்லை, எங்களை கேள்வி கேட்கல. ஆனால் இப்போ நாங்கள் பண்ணோம்னா மக்கள் நம்பிடுவாங்க. ஒரு தொகுதியிலேயே இப்படி இருக்குங்கிறப்ப ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இப்படி தானே ஆட்டி படைக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களை பொறுத்தளவுலே பல்லாவரம் தொகுதியோட நிலைமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மேம்? பல்லாவரம் தொகுதியில் எலெக்ஷன் டைமுக்கு வேலை செய்கிறத மக்கள் பார்க்குறாங்க இல்லையா, மக்களுக்கு இது புரியாதா என்ன? இவ்வளோ நாள் நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இவ்வளோ நாள் பட்னி போட்டுட்டு திடீர்னு வந்து சோறை போட்டால் அவர் வந்து பெரிய தாராள பிரபுங்கிற மாதிரி ஆகிடுமா? அது மாதிரி கதை தான் அது. இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்தினாங்க, எந்த வேலையுமே செய்யாமல் இப்போ வந்து எலெக்ஷனில் சும்மா மண்ணை போட்டுட்டு போனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யார் போய் கேட்பா இவங்கள? இவங்க கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. நிறைய வந்து பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலே மக்களுக்கு சரியான குடிநீரே கிடையாது. நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிறேன், குடிநீரில் கழிவு நீர் கலந்து மக்கள் உயிர் இழந்திருக்காங்க. அதற்கு என்ன செஞ்சாங்க இவங்க? தரமான குடிநீர் தரல அப்படிங்கிறது அது ஒரு எடுத்துக்காட்டு, சின்ன எடுத்துக்காட்டு தான் அது. அது மட்டும் இல்லை, சாலைகள் சரியா இல்லை, எந்த விதமான ஒரு செயல் திட்டங்களும் அங்கே செய்யலை. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தடவை வந்தவரே தான் 2வது தடவை வந்தார். 2 தடவையும் ஒன்றும் இல்லை, அவங்கெல்லாம் வளமாக இருக்காங்களே தவிர மக்கள் எந்த வளமாகவும் இல்லை. மேம் இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, நாங்கள் என்ன பண்ணாலும் மக்களை வந்து கடைசியில் ஏமாத்திடலான்னு திமுக வந்து ஒரு கனவு கோட்டையில் தான் இருக்காங்க. மக்கள் வந்து தெளிவாக தான் இருக்காங்கன்றீங்க. அப்போது திமுகவோட எல்லா இப்போ பண்ணுற ராஜதந்திரங்களுமே வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களா மேம்? கண்டிப்பாக இந்த தடவை வேஸ்ட்டு தான் ஆக போகுது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வந்து எல்லார் கையிலையும் மொபைல் எல்லாம் இருக்குல்ல, எல்லா விஷயங்களும் எல்லா யூடியூப்லேயும் என்னதான் இவங்க மீடியா இவங்க கையில் இருந்தாலும் மக்கள் கையில் இருக்கிற மொபைலில் எல்லா விஷயங்களும் வெளியே வந்துட்டே தான் இருக்குது. அதனால் வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். மக்கள் புரிந்து இந்த தடவை ஓட்டை வந்து தமிழகம் தலை நிமிரணும் அப்படின்னு சொல்லி கரெக்டானவங்களுக்கு ஓட்டு போடணும், அவ்வளோதான். மேம் இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கான சீட்டு பங்கீடு பற்றி இன்றைக்கி பேச போகிறாங்க, எந்தெந்த தொகுதி ஒதுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து இன்னொரு பக்கம் தாவேகா கூட கூட்டணிக்கு போகிறதுக்கும் தயாராக இருக்காங்க, திமுகவோடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவா இருக்குது? காங்கிரஸோட நிலைப்பாடு அவங்களுக்கு எப்படியாவது நம்ம விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. 1984 காங்கிரஸ் வந்து 415 இருந்தது. அப்போ பிஜேபி 2 தான் இருக்குது. இன்றைக்கி காங்கிரஸ் எப்படி இருக்குது, பிஜேபி எப்படி வளர்ந்துருக்கு. ஸோ அவங்க வந்து ஏன் மக்கள் பிடிக்கல, அவங்க செய்தது பிடிக்கல,
பிஜேபி செய்கிறது பிடிக்குது. அதனால வந்து மக்கள் அதிகமான முறையில் மக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ தமிழகத்தில் எப்படியாவது காங்கிரஸ் வந்து தங்களை நிலைநாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த பக்கம் போனால் நல்லா இருக்குமா, இல்லை வெற்றி கழகத்தோட போய் சேர்ந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட வந்து ஒரு அரசியல் தான் இது. தனக்கு நிறைய சீட்டு கிடைக்கணும், ஆனால் மக்கள் ஓட்டு போடணும்ல. உனக்கு ஓட்டு போட்டால் தானே நீ ஜெயிக்க முடியும். நீ எந்த பக்கம் போய் போனாலும் காங்கிரஸ் மக்களுக்கு செய்த அநீதிகள் வந்து மக்களுக்கு தெரியும். அதனால் இவங்க எத்தனை சீட்டு வாங்க வந்தாலும் தோல்வி உறுதி. அப்புறம் அடுத்த விஷயம் என்னன்னா, தாவேக தலைவர் விஜய் குறித்தான செய்தி தான் சமூக வலைதளங்கள் முழுக்க பரவலாக பேசப்பட்டுட்டு வருது. அவங்க மனைவி வந்து விவாகரத்து கேட்டாங்க, இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தேன்றாங்க. அது தேர்தல் சமயத்தில் இந்த செய்தியை சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? சினிமா மோகம் வந்து தமிழகத்தில் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. ஒரு சாதாரணமாக வந்து ஒரு சினிமா நடிகர்கள் வந்து விவாகரத்துனா அது ஒரு ஹைலைட்டாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். இதையும் அதே மாதிரி தான் நம்ம கடந்து போகணும். அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை தான். ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிற முறையில் மட்டும் இல்லாமல் அவர் இன்னைக்கு வந்து ஒரு கட்சி தலைவராகவும் இருக்கிறதுனால பலவிதமான விமர்சனங்கள் கருத்துக்கள்லாம் வருது. பட்டு எங்கள் கட்சி வந்து யாரையும் தனிப்பட்ட முறையில் வந்து அநாகரிகமாக பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கைப்பாடுடைய கட்சி. அதனால் நாங்கள் அவரோட தனிப்பட்ட முறையில் பேச விரும்பலை. ஆனால் என்னென்னா, இந்த அரசியல் வாழ்க்கைக்கு வர்றவங்க தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து மக்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பாங்க. நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கும்போது பல விஷயங்களுக்கு நம்ம ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக தான் இருக்கணும். இன்றைக்கி அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள் வராங்க. அந்த இளைஞர்கள் வந்து அவர் ஒரு உதாரணமாக இருக்கணும். அதனால் தன்னோட சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் கூட சில விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இது அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னென்னா, இதை வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. இது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அது வந்து பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். என்னோட கருத்து வந்து இது அவரோட தனிப்பட்ட விஷயந்தான். மேம் வணக்கம். முழுக்க முழுக்க நம்ம அரசியல் ரீதியாகவே பேசிகிட்டே இருக்காங்க. எனக்கு என்னென்னா, விஜயலட்சுமி அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தோன்னா, அவங்க தன்னோட மேடை பேச்சை தனது 5 வயதில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உண்மையில் விஜயலட்சுமி என்பவர்கள் இன்றைக்கி பல்லாவரத்தில் முழுவதும் அறியப்பட்டவராக இருந்தாலும் அவர் யார், 5 வயதில் மேடையில் என்ன பேசினார் அப்படின்றத பற்றி. 5 வயதில் வந்து இந்து சமய மாநாடு எங்கள் பகுதியில், நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தது, எங்கள் பகுதியில் நடந்தது. இந்து முன்னணியோட தானுலிங்க நாடார் அவர்கள் வந்து அங்கே சிறப்பு விருந்தினராக வந்தாங்க. அப்போது ஒரு சின்ன குழந்தையாக இருந்தனால நான் வந்து எனக்கும் ஏதாவது பங்கு, எல்லாரும் பாடுறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால நானும் கேட்டேன். அப்போ எங்களுடைய குரு கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார். ஆக்சுவலாக நான் எதுக்கு கேட்டேன்னா, எனக்குலாம் 5 வயசில் என்ன நடந்ததுன்னு ஞாபகமே இல்லை. 5 வயசில் மேடையில் பேசியிருக்கீங்க, என்ன பேசுனீங்கன்னு ஞாபகம் இருக்குதா அப்படின்றது. ஆமாம், அந்த என்னோட குரு கிட்ட வந்து எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் ஏதோ கேட்குறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து இது குழந்தை இல்லை, இது என்ன பேசும் அப்படின்னு. இல்லை எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு. நீங்களா தான் ஆர்வப்பட்டு கேட்குறீங்க மேடையில் நான் பேச. போய் வீட்டில் போய் எங்கள் அம்மா கிட்ட அழுதேன், நானும் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுது எங்கள் அம்மா அவர்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. அந்த கிருஷ்ணன் எங்களோட சார் வந்து இந்து சமய வகுப்பு கிளாஸ் எல்லாம் பண்ணுவார். அவர்கிட்ட போனால் அவர் ஒரு கவிதை மாதிரி எழுதினார். ஆலேருந்து அவு வரைக்கும் இந்து மதத்தோட பெருமைகள். அவனியிலே பிறந்த மதம் இந்து மதம், ஆதியிலே பிறந்த மதம் இந்து மதம், இந்தியாவில் சிறந்த மதம் இந்து மதம், அந்த மாதிரி ஒரு கவிதையை எழுதி கொடுத்தாரு. அதை நான் போய் தானுலிங்க நாடார்கிட்ட, நான் குழந்தைய இருந்தாலும் விட்டாங்க, அவர் காலை தொட்டு கும்பிட்டு அன்னைக்கு ஆரம்பித்தது தான். அதற்கப்புறம் நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகள் வந்து ஊரில் வந்து கோயில் திருவிழாக்கள்லாம் நடக்கும் இல்லையா, அப்போ வந்து சொற்பொழிவுக்காக நான் வந்து ஊர் ஊராக போயிட்டு இந்து மதத்தோடையும் இந்து மத பெருமைகளை பற்றியெல்லாம் வந்து பேசியிருக்கிறேன். ஆன்மீகத்திலிருந்து அரசியல் மீது எப்போ ஆர்வம் வந்தது? அதுவும் இன்னைக்கு பாஜக தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கட்சியாக மாறிடுச்சு. பட் நீங்கள் சேர்ந்தது எனக்கு தெரிஞ்சு 92, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன், 34 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்ன்றதுனால பாஜகவில் இணைச்சிக்கிட்டீங்களா, இல்லை அதுக்கான காரணம் மேடம்? ஆன்மீகத்தில் இருந்தாலும் இந்த இந்து முன்னணி வகுப்புகள், ஆர்எஸ்எஸ் வகுப்புகள், இதெல்லாமே கலந்துருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்லலாம் என்ன சொல்லி தருவாங்க, தேசபக்தி கதைகள்லாம் நிறைய சொல்லி தருவாங்க. நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அந்த வகுப்புகளுக்கெல்லாம் போகும்போது முழுக்க முழுக்க தேசபக்தி கதைகள் தான் சொல்லி தருவாங்க. இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வமாக கலந்துருக்கிறேன். அப்புறம் 91, 92 அந்த டைமில் வந்து அத்வானிஜி எல்லாம் வந்து ரத யாத்திரை வந்தாங்க. நான் வந்து அப்போது சிறுமி தான். அந்த ரத யாத்திரை வரும்போது
நானும் போயிட்டு வீட்டில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுட்டு போய் அந்த ரதத்தில் போய் போட்டு கொடுத்தேன். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்திருக்குது போல். அதெல்லாம் எனக்கு அது அப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? இன்றைக்கி வயது ஏற ஏற அந்த அரசியல் நாட்டம் வந்திருக்கு. சரியான கட்சின்னா எனக்கு அந்த தேசபக்தி கொஞ்சம் அதிகம். அதனால் பாஜக தான் சரியாக இருக்குங்கிறதுனால நான் பாஜகவில் தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்கேன். மேடம், உங்களோட சமூக வலைதளத்தில் விருதுநகரில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் இருக்குது. நான் சரி, நீங்கள் வரீங்கன்ன உடனே சும்மா பார்க்கும்போது அந்த எல்லா கட்சிகளுமே சொல்கிறது இந்த பூத் லெவலில் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். என்ன தான் மேடம் அங்கே ஸ்ட்ராங் பண்ணுவாங்க? என்ன தான் வேலை பண்ணுறீங்க? ஏன்னா விருதுநகரில் நின்று அந்த இதில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்தேன். அதை பற்றி அதாவது எங்கள் கட்சியில் வந்து ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போய் அந்த மாவட்டத்தில் அந்த பூத் வலிமைப்படுத்துகிற வேலைகள்லாம் எந்த தூரம் பண்ணியிருக்காங்க, உண்மையிலே அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத சும்மா ஒரு பரிசோதனை பண்ணுறதுக்காக அனுப்புனாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட இடம் வந்து விருதுநகர். விருதுநகரில் ஒரு பகுதி, அங்கே தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து நிறைய வசிக்கக்கூடிய ஒரு இடத்துல என்னை போட்டிருந்தாங்க. நானும் அங்கே போயினேன். கிராமம் ஆனதுனால இந்த பாஜக சென்னையிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே ஒரு பெருந்திரளான மக்கள் கூட்டம் வந்தாங்க. வந்ததில் அந்த இடத்துல வந்து அந்த பூத்தில் வந்து பூத் ஏஜெண்ட் இருக்காரா, அந்த கிளை தலைவர்கள் இருக்காங்களா, அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். மக்களோட வந்து கலந்துரையாடணும். மக்கள் வந்து எவ்வளோ தூரம் பாரத பிரதமர் கொடுத்த திட்டங்கள் வந்து அங்கே போயிருக்குன்னு பார்த்தா வீட்டுக்கு வீடு பாரத பிரதமரோட திட்டங்கள் வந்து அந்த பகுதியில் போயிருக்கு. நம்ம நினைக்கிறோம் இங்கெல்லாம் திமுக தான் வந்து ஏதோ பெருசாக பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் அப்படி கிடையாது. அந்த மக்கள் வந்து ரொம்ப நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கிராமத்தில் போயிருக்கு. சிட்டியில் பெருசாக பிரதமரோட ஸ்கீம் எல்லாம் தெரியல. நிறைய பிரதமரோட வீடு வாங்கினவங்க அந்த வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பயணத்தினால எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. தொடர்ந்து 17 ஆண்டுகளாக ஒரு சேவை நிறுவனம்னு சொல்லலாம். அதில் வந்து நீங்கள் ஒரு சிஓவாக இருக்கீங்க தொடர்ந்து 17 ஆண்டுகளாக. யாருமே உங்களுக்கு மாற்றா வரலையா? இல்லை உங்களோட செயல்பாடை யாரும் மறுக்க முடியாமல் தொடர்ந்து அதில் பயணிக்கிறீங்களா? அந்த மாதிரி அதை எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து நான் சரியாக செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். இல்லை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டப்போ அந்த குழுமம் எந்த இடத்துல இருந்தது? நீங்கள் அதை பொறுப்பேற்றதுக்கப்புறம், ஏன்னா ஒரு அரசியலில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சேவை சம்பந்தமான வேலைகளில் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அரசியல்லையும் உங்களோட சேவை அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக கண்டிப்பாக நான் போய் சேரும்போது எங்களுடைய நிறுவனம் வந்து ஒரு மருத்துவமனை இருந்தது. ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான் ஒன்று. இன்றைக்கி வந்து அதோட பிரான்ச்சஸே 4-5 வந்துடுச்சு. அதனால் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முன்னேற்றங்கள். அதாவது மருத்துவத்துறை வந்து நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டே இருக்குல்ல. எல்லா டெவலப்மெண்ட்டும் அந்த மருத்துவத்துறையில் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். கூலிக்காக வேலை செய்யலை. அது வந்து ஆத்மார்த்தமாக அது என்னோட மருத்துவமனை அப்படிங்கிற லெவலில் நான் எடுத்து செய்கிறேன். அது மட்டும் இல்லை, எங்கள் மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா இந்த ஊழியர்கள் எல்லாம் வந்து யாருமே வேலைக்கு ஜாயின் பண்ணால் போக மாட்டாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆகி தான் போகிறாங்க. நிர்வாகம் வந்து அங்கே வேலை செய்கிற ஊழியர்களையும் நல்லா நாங்கள் கவனிச்சுக்கிறோம். கொடுக்கப்பட்ட வேலைன்னு எடுத்துக்கலை, அதை வந்து ஒரு பொறுப்பாக நினச்சி நான் வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பல்லாவரம் தொகுதி வந்து நான் ஒரு கருத்து கணிப்புக்காக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது மேடம். அங்கே நிறைய இடங்களில் ஃப்ளெக்ஸில் உங்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. அங்கே நம்ம கேட்கும்போது நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக அறியப்படுறதை விட ஒரு சமூக சேவகர், ஒரு மருத்துவ ரீதியான சேவை பண்ணுறவங்க, ஆன்மீகத்தில் அதிக ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அது இதுன்னு பண்ணீங்க அங்கே கேட்டோன்னா மக்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரியே அறியப்படுறீங்க. அதில் ஒருத்தர் சொன்னார் பரமேஸ்வரனோட பொண்ணுன்னொடனே, பரவாயில்லையே அவங்க அப்பா பேர்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களேன்னு நான் கேட்டப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரமேஸ்வரன்னா நான் ஈஸ்வரனோட பொண்ணுன்னு சொல்கிறேன்ப்பா, அவளை சேவை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆனால் நீங்கள் எனக்கு என்ன ஒரு விஷயம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு சமூக சேவகராக நீங்கள் முன்னிறுத்தின அளவுக்கு ஒரு அரசியல்வாதியாக அங்கே மக்கள்கிட்ட உங்களை அறிமுகப்படுத்திட்டீங்களா? உங்களை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டீங்களா? அந்த மாதிரி எனக்கு ஒரு அது ரொம்ப வருஷமாக வந்து அந்த சமூக சேவை நிறுவனத்தில் நம்ம இருக்கோம். எல்லாருமே நம்ம வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுற ஆளாக தான் பார்த்துருக்காங்க. அரசியலில் நான் இருக்கிறேன். பட்டு ரொம்ப ஆர்வம் வந்து மக்களுக்கு வந்து எது வந்து கேட்டாலும் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணுங்கிறது. அது மட்டும் இல்லை, ஆன்மீக ரீதியாகவும் வந்து எதையுமே விடுறதில்ல, எல்லாத்தையுமே தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அரசியலுங்கிறது வந்து அரசியல் வந்து சிறப்பாக செயல்படுறதுன்னா அது சமூக ஆர்வம் உள்ளவங்க இருந்தால் அது இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லையா? ஓகே. அதாவது மேடம், ஆக்சுவலாக அங்கே இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேருக்கு கட்டணம் எதுவும் இல்லாமல்லாம் மருத்துவ சேவை பண்ணதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி அதனால தான் அவங்க வந்து நம்மளை ஒரு
தெய்வத்துக்கு இணையாக ஒருத்தங்க நம்மளை இது பண்ணுறாங்க, ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியுது. அதனால அந்த கேள்வி கேட்டேன். இப்போ பல்லாவரம் தொகுதி, இப்போ நீங்கள் அந்த இடத்த தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்ன? அங்கே உங்களோட செயல்பாடு என்ன இருக்குது? நீங்கள் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு அரசியல் சார்பான விஷயங்கள் பண்ணுறதுன்னா பல்லாவரத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? அரசியல் சார்பாக சொல்லிங்கன்னா எங்களுக்கு வந்து தலைமையில் நிறைய சொல்லுவாங்க, அதை பண்ணுங்க இது பண்ணுங்கலாம், அதெல்லாம் ஒழுங்காக பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி வந்து என்னென்ன செய்கிறாங்க, மக்களுக்கு வந்து பிரதமர் ஏதாவது ஒரு அறிவிப்பு விட்டாங்கன்னா அந்த அறிவிப்பை வந்து நான் ஒரு பிட்டு பேப்பர் போடுறது, அதை பேப்பரில் வச்சு ஊர் மக்களுக்கு அனுப்புறது, இது மாதிரி வந்து நிறைய வேலைகள் செஞ்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த முகாம்கள்லாம் பண்ணுறது, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த திட்டங்களெல்லாம் வந்து முகாமிட்டு மக்களுக்கு செஞ்சு கொடுக்குறது. அதில் முக்கியமாக இந்த அனங்காபுத்தூரில் நீங்கள் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா ஒரு விஷயம் எடுத்து பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி அந்த தொகுதியில் நம்ம பண்ணதில் இது ரொம்ப முக்கியமான விஷயம், அனைவராலையும் பாராட்டப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் நிகழ்வு ஏதாவது? அரசியல் நிகழ்வு சொன்னால், இப்போ மோடிஜி பர்த்டே வருது, உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கோயிலெல்லாம் பூஜை பண்ணுறது, மக்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் என்னென்ன பண்ணுறதோ அதை பண்ணுவோம். மோடிஜி பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு காலெல்லாம் கழுவி பாத பூஜையெல்லாம் பண்ணார் இல்லையா, அப்போ அதெல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப எங்களுக்கே ரொம்ப ஒரு பாரத பிரதமரே வந்து தூய்மை பணியாளர்களோட பாத பூஜையெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதனால் அவருக்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சதா நாங்கள் எங்கள் பகுதியில் இருக்கிற தூய்மை பணியாளர்களை அதே மாதிரி அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து எல்லா விசேஷங்களுக்கும் அவங்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் செய்யுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இது வந்து செய்யணுங்கிறதுக்காகவோ ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுத்து போடணும், பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செய்யலை. அந்த மக்களோட நாங்கள் வந்து ரொம்ப ஒன்றிணைந்து அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி மேக்சிமம் என்னென்ன வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கிறதுக்கான ஆவாஸ் யோஜனா திட்டம் இருக்குது, அதை வந்து மக்களுக்கு வாங்கி கொடுக்கறது, இது மாதிரி கிடைச்ச என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நாங்கள் மக்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேடம், இதுவரைக்கும் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்களோட கேள்விகள் அனைத்திற்கும் பொறுமையாக நிதானமாக தெளிவான பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.